மீன் நல்லா இருக்கா? போட்டு சொல்றேன். பீஸ் வந்து இருப்பா ஒண்ணு மட்டும். பீஸ் வந்து நம்ம போற மாதிரி தான் போடலாம். நீ ரொம்ப போடணும். குண்டு குண்டா போடுவீங்களா இல்ல ரவுண்ட் ரவுண்டா? ரவுண்ட் ரவுண்டா போடுவேன். சுடு நீங்க வச்சுக்கணும். சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறீங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? யாரு போடுறீங்க? சுத்தல கவனிங்களா? சுத்தல கவனிங்களா? உங்கதான். தள்ள மட்டும் தனியா போட்டுனா? பச்சை தள்ள கவனிங்களா? சுத்தல கவனிங்களா? மூணா பிரிச்சிடுங்க. ஐயோ நீங்க தான் பிரிச்சு போறாங்க. சுத்தல என்னதுனா? நீங்க கழுவும்போது கழுவும்போதா 2-3 தண்ணி ஊத்தி அலசி இது பண்ணுங்க. 2-3 தண்ணி ஊத்துறீங்களா? ஆனா நல்லா வடிகட்டி எடுத்துருவேன் நான் அந்த ஃப்ரெஷ் எல்லாம். சுடுதண்ணில போடணுமா? நீங்க என்ன பண்றீங்க? மீனை வந்து முதல்ல சுடுதண்ணில போடுங்க. சுடுதண்ணில போடணுமா? சுத்தண்ணி ஒரு மீடியமான சுத்தத்துல போட்டு விடுங்க. அப்போ மீன் வந்து கரையாது. இவ்வளவு பெருசா நான் ரெண்டா போதும். ரெண்டா போதுட்டா? ஐயா இது கோவம் தான் சொல்லும் போது கொஞ்சம் மெலிசா பண்ணுங்க. இந்த மீன் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐஸ் எல்லாம் போட்டோம்னா மீன் ஒன்றும் தேராது. சுத்தண்ணி இருக்குல்ல, சுத்தண்ணில் போடுங்க. நீங்கள் 3 தண்ணி கழுவி கடைசியாக கேட்குற மீன்லாம் அள்ளக்கூடாது. சுத்தண்ணில் போட்டுலாம் மீன் கழுப்புறாயிடும். அதுக்கப்புறம் பசங்களில் கழுவிங்க. நான் என்ன பண்ணேன், இதோட அந்த வேற இன்னொரு மீன் தண்ணி நல்லா சூடாக எல்லாருமே கொதி வச்சு போட சொல்லிட்டு நான் யாரும் வாங்க வேணான்றாங்க. சூப்பராக இருக்கு மீன். நாங்க ரெகுலரா சாப்பிடுவோம் இந்த மீன். விலை கம்மியாக இருக்கு. ரெகுலராக சாப்பிடலாம். நல்லது. நம்ம மீன் நல்லா அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. குழம்பு அந்த டேஸ்ட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். குழம்பு தான் டேஸ்ட்டு. மீன் வந்து கறி மாதிரியே இருக்கும். உடையாது. அது குழம்புல போட்டோனே கல்லு மாதிரியே இருக்கும். அது அந்த கல்லு மாதிரி ஆகணுன்றதா சுத்தரி கேட்குற பயப்படிங்க. நான் பிரிச்சிருக்கீங்களா மூணா? நீங்கள் போய் பிடிச்சிங்க. இல்லை இங்கே பிரச்சனை ஒன்றும் வேணும். பிடிச்சிங்க. காயம் தனியாக கொடுத்துறேன். ஒன்று ஒன்றா எடுத்து பிடிச்சி அந்த சுத்தரில் போடுங்க. சரி. கொஞ்சம் சூடு வெத்தவதே ரொம்ப சூடாக இல்லை. ரொம்ப சூடாக போட்டால் வந்து மீன் வெந்து போயிடும், குழம்புல அப்புறமா வேகும். அப்படிதான் போச்சு. வெந்து போயிடுச்சு எனக்கு. நான் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் என்னடா இது தோல்லாம் வாங்கிட்டீங்கன்னு பார்த்தா ரொம்ப சூடு போட்டால் தோல்லாம் வாங்கிடுது. அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குறது நல்லா இருக்கும் ஐடியா. இது அதிகமாக போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, மீன் பிடிக்கிறாங்களே அவங்க தான் கொண்டு போவாங்க. அதை கொஞ்சம் ரெண்டா போடுங்க. இது இல்லைம்மா வாங்க தலைக்கு தவறையை கவனிச்சிங்களா? தலை தனியா போட்டு விடுங்க. வாங்க மீன் ஒரே மீன் அவனுக்கு கேட்கற முன்னாடியே அவன் 2 பூசணம் பண்ணிட்டான்.
இது பொக்கல் என்ன இருக்கு எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்கோம். தள்ளி போ, பிறந்தாமா தள்ளி போ. கையை விட்டுற போறேன். அதனால இப்படி பார்க்கவே இல்லை நீங்க. அதுதான் இருக்கீங்களா? சூப்பரு. இதே வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்படி போய் உட்காருங்க. கலசிருக்கிறா சைட்லாம் வெட்டுறாங்க. பண்ணா வெட்டுற மாதிரி பண்ணி நீ ஆஃப் பண்ணி ரெண்டு ஆஃப் பண்ணு. நான் பிஸி ஆயிடுவேன்.